எந்த விஷயத்துக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தேவையாக இருக்கிறது. இரு குடும்பங்களுக்கு இடையிலான சண்டைக்கு ட்ரிகர் பாயிண்டாக இருந்த நாய் ஒன்று அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் சென்னை ராயப்பேட்டையில் நடந்திருக்கிறது. ராயப்பேட்டை லாய்ட்ஸ் சாலையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கும் எதிர் வீட்டில் உள்ள ஆறுமுகத்துக்கும் இடையில் முன் விரோதம் இருந்து வந்தது. இதில் மணிகண்டனின் நாய் ஆறுமுகத்தின் மகன்களை பார்த்து குறைத்ததால் ஏற்பட்ட சண்டையில் நாய் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளது. நாய் கொல்லப்பட்டது குறித்து ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் மணிகண்டன் புகார் அளித்திருக்கிறார். என்னுடைய பப்பியை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு வாக்கிங் போச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க பசங்கள்லாம் சந்துக்குள்ளேருந்து கத்தவே பப்பி பயந்துக்கிட்டு கழட்டி விட்டு ஓடி வந்துச்சு. ஆனால் அதுக்கு பப்பியை எடுத்துகிட்டு நான் வரும்போது அவங்க பசங்களால் அவங்க ஒய்ஃப் என்னை திட்டினாங்க. அதை பார்த்துட்டு நான் திட்டாதீங்க இருங்கன்ட்டு சொல்ல அவங்க வீட்டுக்கார் அடிக்கிறதுக்காக வந்தார். என்னை அடிக்க முடியலன்னு பக்கத்தில் இருந்த என்னுடைய நாய்க்குட்டியை அடிச்சு மண்டையை உடைச்சிட்டார் பேட்டால். இதற்கிடையே ஆறுமுகம் நாயை அடித்துக் கொள்ளும் காட்சிகள் அதே பகுதியில் இருக்கும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கின்றன. அந்த காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன்.